அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தனித்து மூன்றாவது கட்சியாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் இந்த பல ஆண்டுகளாக அதிமுக, திமுக தேசிய திராவிட கட்சிகளுக்கு எதிராக மூன்றாவதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி தான் எல்லாரும் கட்சியை ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்து கூட்டணி வச்சு கரைஞ்சு போன கட்சிகள் நிறையா இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை முதல்ல என்ன சொன்னாங்க? பாஜகவோட பி டீம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் திமுகவோட பி டீமு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது எதுவுமே எடுபடலை. அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் விமர்சகர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற இதில் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற போர்வையில் இருதுருவ அரசியலே இங்கே நடக்கணும், மூன்றாவது ஒரு சக்தி வளர்ந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்தில் பேசுகிறது மாதிரி தான் அந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசுகிறதா தெரியுது. ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் ஐயா அவங்க ஆரம்பித்த கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை, சமீபத்தில் தேமுதிக, இது போன்ற கட்சிகள் எல்லாமே தனித்து நின்று கூட்டணி வச்சு கரைஞ்சி போயிருக்கு. கூட்டணி இல்லாமல் இங்கே யாருமே வளர முடியாதுன்னு பேசுகிற அரசியல் விமர்சகர்கள் கூட்டணி வைத்து கரைந்து போன கட்சிகளை பற்றி பேசுகிறதில்ல. இன்னொன்று, அதாவது நாய்க்கு பயந்துக்கிட்டு நரிக்கிட்ட மாட்டின கதையாக இல்லை. அதாவது கொள்கை எதிரின்னு சொல்கிறது, இங்கே நீங்கள் கொள்கை எதிரின்னா உன் கொள்கைக்கு எதிரியாக இருக்கிறான்னா நான் அவனை வீழ்த்துறதுக்கு தான் நீ அரசியலுக்கே வந்திருக்க அப்படிங்கிறதுனால அரசியல் எதிரி வேறு, கொள்கை எதிரி வேறு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு தான் வளர்த்து விட்டுருக்கு இந்த அரசியல் விமர்சகர்களுடைய பார்வை. அவருடைய பேச்சுக்கள் அதோடைய நீட்சியாக தான் இப்போ விஜய் அரசியல் இருந்துச்சு. இப்போது சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டார் விஜய். அவரை அவர்களுடைய சூழ்ச்சியின் அடிப்படையில் மூன்றாவதாக தனித்து நின்று வளர விட்டால் மிகப்பெரிய ஆபத்து என்பதற்காக ஏதோ ஒரு கூட்டணியில் உள்ளே போய் சதி செஞ்சு புகுத்திட்டாங்க அப்படிங்கிறதான் இதை பார்க்கணும். ஏன்னா தனித்து நின்று, அதாவது கொள்கை நமக்குன்னு ஒரு தமிழ் தேசிய கொள்கை இருக்குது அப்படின்னா, அந்த தமிழ் தேசிய கொள்கை ஆரியத்துக்கும் திராவிடத்திற்கும் நேர் எதிரானது. அப்படிங்கும்போது நம்ம அரசியலில் தேர்தலில் சமரசம் செஞ்சுக்கிட்டு எப்படி வளர முடியும்? நம்ம வரலாறுகளை தோண்டி எடுத்து பார்த்தால் கூட தனித்து நின்று வளர்ந்தாலும் கூட்டணி வைத்து கட்சிகள் கரைந்து தான் போயிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த அரசியல் விமர்சகர்கள் பேச்சை நம்பக்கூடாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கிறவங்கள மேலும் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் வேலையை தான் செய்கிறாங்க. அப்படிங்கிறதுனால மக்கள் பார்த்து இந்த வாட்டி வாக்களிக்கணும். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், வெல்லட்டும் விவசாயி.